அதன் பிறகு திரு முத்துராமலிங்கம் நாடாளுமன்ற தொகுதியிலும் முதுகலத்தூர் சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிட்டு நாடாளுமன்றம் சட்டமன்ற தொகுதியிலும் வெற்றி பெற்ற காரணத்தினால நாடாளுமன்றம் அவர் போகணும்னு விரும்புறதுனால திரு முத்துராமலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததால 1957 ஜூலை 1 முதுகுளத்தூர் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்திருக்கு. 1957 இரட்டை வாக்குரிமை இருந்திருக்கு. அப்போ முதுகலத்தூர் தொகுதியில எஸ்சி பிரதிநிதியான பெருமாள் பீட்டர் காங்கிரஸ் கட்சி சார்பா போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அன்றைக்கு பெரும்பான்மையான தலித் அமைப்புகள் எல்லாமே காங்கிரஸ்க்கு தான் ஆதரவு தெரிவிச்சாங்க. அது போலதான் இவரும் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார். காங்கிரஸ்ல ஒரு சேர்வைன்னு ஒருத்தரை இன்னொரு வேட்பாளரா நிக்க வைக்கிறாங்க. அப்போ ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை சேர்ந்த திரு சசிவர்ணரும் போட்டியிடுறாரு. தேர்தல்ல சசிவர்ணர் வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த இடைத்தேர்தல்ல தலித் மக்கள் அதிக எண்ணிக்கையில காங்கிரஸ்க்கு தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. இதனால கோபமுற்ற மறவர் சமூகத்தை சார்ந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினரை சார்ந்தவங்க கோபமாகி தலித் மக்கள் மீதும் நாடார்கள் மீதும் ஒரு மிகப்பெரிய வன்முறையை கட்டவிழ்ச்சாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எப்படி அப்படின்னா ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினருக்கு தேர்தல் சின்னமா திரு முத்துராமலிங்கம் போட்டியிட்ட சின்னம் சிங்கம். 57 தேர்தலில் திரு காமராஜர் காங்கிரஸ்க்காக சிங்கம் சின்னம் கிடைக்காதபடி செய்யறாரு. யானை சின்னத்தை கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு செய்யறாரு. அது மட்டும் இல்லாம சிங்கம் சின்னத்தை சுயேட்சை வேட்பாளருக்கு கொடுத்துடுறாங்க. தங்களுடைய சின்னம் நமக்கு கிடைக்கலங்கிற கோபம் ஒரு பக்கம் இருந்திருக்கு அவங்களுக்கு. தலித் மக்களும் அன்னைக்கு காங்கிரஸ்க்கு தான் அவங்களுடைய வாக்குகளை பெருவாரியா செலுத்தி இருக்கிறாங்க. இது இன்னொரு பக்கத்துக்கான கோபத்துக்கான காரணமா இருந்திருக்கு. கேவலம் இந்த எஸ்சி எஸ்டி பல்லர்கள் பறையர்கள் நமக்கு ஓட்டு போடலங்கிற ஒரு சிந்தனை இருக்குல்ல, அந்த சிந்தனையிலிருந்து கொடூரமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பத்திரகாளிக்கு பலி கொடுப்பதற்காக காடாமங்கலத்துல கிட்டத்தட்ட ஒரு 9 தலித்துகளை பட்ட பகல்லையே கடத்திட்டு போயிருக்கிறாங்க. எதுக்கு? பலி கொடுக்கறதுக்காக. சித்தன்குடி கிராமத்துல குடிக்கிற தண்ணியில மலத்தை போட்டிருக்கிறாங்க அன்னைக்கு. இந்த கோவத்தினுடைய உக்கிரமா இன்னைக்கு வேங்க வயல நடந்ததுல அது போல அன்னைக்கும் நடந்தது. அது மட்டும் இல்லாம காடாமங்கலத்துல தலித் மக்களினுடைய பயிர்களை அழிச்சு அவங்களுடைய பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் இருக்கிறாங்க. பெரிய கலவரம் நடந்திருக்கு அன்னைக்கு. மக்கள் எல்லாம் ஒரே கலவரமான மனநிலையில ஒரு நிம்மதியற்ற வாழ்நிலையில அன்னைக்கு வாழ்ந்திருக்கிறாங்க. நிலைமை கட்டுக்கடுங்காம போகவே அன்னைக்கு இருந்த மாவட்ட ஆட்சியர் CVR பணிக்கர் என்ன பண்றாரு அப்படின்னா செப்டம்பர் 10, 1957 சமாதான கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறார்.